நீதியின் மேல் பசிதாக இருக்கணும். அதைத்தான் விரும்பணும். ஐயோ, நான் நீதியா இருக்கணும். என் கையில அந்த அநியாயம் காசு, என் கையில பரிதாளம், அடுத்தவங்களோட ரத்தம் சிந்துற காசு வந்துடக்கூடாது. ரொம்ப கவனம் தேவனுடைய பிள்ளை. நீதியின் மேல் கொஞ்சம் வருமானம் உத்தமம். அநியாயமாய் வருது. ஒரே நாள் 5 லட்சம் ரூபாய் கிடைச்சிச்சுங்க. அடேங்கப்பா, அதை கொண்டு ஆண்டவர் கொடுத்துறேன். அது சந்தோஷப்பட மாட்டேன். கொஞ்சம் தான் வருது. நான் கொஞ்சம் தான் கழிக்கப்படுறேன். கொஞ்சம் தான் வருது. அதுல கொடுக்குறீங்க பாரு, அதான் சந்தோஷம். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். நான் ரொம்ப நாள் அந்த கடையில தான் இருக்கேன். நீ உண்மையா இல்ல, நீ நேர்மையா இல்ல, நீ நீதியா இல்ல. அதனாலதான் உனக்கு சம்பாத்தியம் இல்ல. கர்த்தர் ஏன் உனக்கு தரல? உனக்கு விளையாட்டுத்தனம், உனக்கு பிசினஸ்ல உண்மை இல்ல, விசுவாசம் இல்ல, நேர்மை இல்ல, நியாயம் இல்ல. அவன் 1 மணி நேரம் செஞ்சாலும் நியாயமா செய்யறான். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். பாத்தீங்களா? எவ்வளவு அழகா டிரான்ஸ்லேஷன் பாருங்களேன். பசி தாகம் உள்ளவர்கள். பசி எடுக்கும்போது ஏதாவது ஒன்று சாப்பிடணும் நமக்கு ஆசை இருக்கும். தாகம் இருக்கும்போது ஏதோ ஒன்று குடிக்கணுங்கிற ஆசை இருக்கும். எப்படி டிரான்ஸ்லேஷன் பாருங்க, எவ்வளவு அழகா பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீதியா நடக்கணும், உண்மையா இருக்கணும், நியாயமா இருக்கணும். அதன் மேல ஒரு பசிதாக இருக்கணுமா? அநியாயம் இல்லை, நீதியாய். பாக்கியவான்கள் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். அவங்க தான் திருப்தி அடைவாங்க. அவங்க வாழ்க்கையில திருப்தி இருக்கும். மற்றவங்களுக்கு திருப்தி இருக்காது. என்னதான் ஆண்டவர் கொடுத்தாலும், எவ்வளவுதான் உயர்த்தினாலும், என்னதான் வீடு வாசல் தோட்டம் துறவு கொடுத்தாலும் ஒரு திருப்தி இருக்காது. அந்த பசி தாகம் உள்ளவர்களுக்கு தான் திருப்தி இருக்கும். நாங்கள் ஒவ்வொரு செகண்டும் ஆண்டவரையே பார்க்கிறோம். இன்னைக்கு ஏராளமான பேர் ஏளனம் பண்றாங்க. என்ன இவ்வளோ காலம் சென்னையில் 30 வருஷம் வாழ்ந்து ஒரு வீடு கட்ட துப்புல என்னத்தை நீ கெட்ட பழக்கம் இல்லை, அது இல்லைன்ற, இது இல்லைன்ற, உன்னால் ஒரு 2 சென்ட் இடம் வாங்கி ஒரு வீடு கட்ட முடியாத ஒரு இதாக இருக்கேன்னு சொல்லி கேட்பாங்க. அது எனக்கு பெரிய விஷயமே இல்லை. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஏன்னா அவங்களுக்கு இல்லாத ஒரு திருப்தி தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா வரும் என்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்ல, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள். எனக்கு என்ன இருந்தாலும் இல்லை, நான் கரெக்டாக இருப்பாங்க. எது இருக்குது இல்லைங்க, எனக்கு அநியாய லாபம் வேண்டாம், அநியாய கொள்ளடிக்க அது வேண்டாம், அது என்னை திருப்திப்படுத்தாது என்று பைபிள் சொல்லுகிறது. அதான் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் எப்படி வியாபாரிக்கு மேட்ச் பண்ணி பேசுகிறேன். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். பைபிள் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் எழுதுறார், அநியாயமாய் வந்த அதிகாரம் வருமானம் அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. கொஞ்சம் வந்தாலும் நிம்மதி, திருப்தி. எனக்கு கொஞ்சம் தான் வருது, ஆனால் அதில் ஒரு திருப்தி. 100 ரூபாய் தான் இன்னைக்கு கிடைச்சிருக்கு, அதில் ஒரு திருப்தி. 1000 ரூபாய் தான் எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு, திருப்தி. 200 ரூபாய் தான் எனக்கு கிடைச்சிருக்கு, திருப்தி. கடைசி நிமிடம் வரைக்கும். இது இயேசு சொல்ற வார்த்தை. பிரியமானவர்களே, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். எரேமியா தீர்க்கதரிசி எழுதுகிறார். எரேமியா 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, எரேமியா எழுதுவதை நாம் பார்க்க 17-11 வாசிங்க. அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அவயங்காத்தும் குஞ்சு பொறிக்காமற் போகிற கௌதாரிக்கு சமானமாய் இருக்கிறான். எப்படி பாத்தீங்களா? குஞ்சு பொறுத்து இல்லையா, முட்டையிட்டு அவயங்காத்தும் குஞ்சு பொறிக்காமற் போகிற. முட்டையே குஞ்சு பொறிக்கதான். நீ எதுக்கு உழைக்கிற? எதுக்காக சேர்க்கிறீங்க? யாருக்காக சேர்க்கிறீங்க? கடைசியில் அதே அவங்களே இல்லை. அப்படித்தான் சொல்றார். அதனாலதான் நீதி, நியாயம், நேர்மை, உண்மை
இதைத்தான் ஆண்டவர் இந்த பூமியில வந்து பேசுவது மாத்திரமல்ல, செய்தும் காட்டினார். ஹல்லேலூயா. பேதுருட்ட சொல்லும்போது வலைய போடு, அந்த தூண்டில போடுனாரு. அதுக்கு கெட்ட வேண்டிய பணத்துக்கு அந்த தூண்டில வர்ற மீன் போதும். பேதுருவுக்கு கொடுக்கும்போது வலைய போடுனாரு. இயேசுவுக்கும் பேதுருவுக்கும் மீன் வரி கட்டும் போது தூண்டில போடுனாரு. தூண்டில போட்டா ஒண்ணுதான் வரும், வலைய போட்டா நிறைய வரும். தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது வலைகளை போட்டு ஆசீர்வதிக்கிறார். அவருக்கு கொடுக்கும்போது நீ போ, முதல்ல ஒரு மீன் உனக்கு அகப்படும், அந்த மீனை எடுத்து வாயை தர வெள்ளி பணம் இருக்கும் சொல்லி கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் என்றால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஒரு ஐஸ்வர்யவான் என்று சொல்லப்பட்ட சகேயை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றார். நாளத்தனையாய் திரும்ப கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். நாளத்தனையாய். அவன் மனசு, அவன் மன மாற்றம் தான் அங்க முக்கியம். இது ஒண்ணுமே இல்லை, திருப்தி இல்லை, சந்தோஷம் இல்லை, மனநிறைவு இல்லை. அதனாலதான் அவன் ஐஸ்வர்யனா இருந்தும் ஆண்டவரை தேடுவதற்கு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இன்றைக்கும் நீங்க ஐஸ்வர்யனா இருந்தும் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்க இருதயத்தை பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. யாரும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க கிடையாது. எல்லாம் நல்ல பிஸ்னஸ்மேன். நல்ல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் நம்மிடத்தில் ஒரு நீதி காணப்பட வேண்டும், நியாயம் காணப்பட வேண்டும். நீதியின் மேல் பசிதாக இருக்கணும். அதைத்தான் விரும்பணும். ஐயோ, நான் நீதியா இருக்கணும், என் கையில் அந்த அநியாயம் காசு, என் கையில் பரிதாளம், அடுத்தவங்களோட ரத்தம் சிந்துற காசு வந்துடக்கூடாது. ரொம்ப கவனம் தேவனுடைய பிள்ளைகள். நீதியின் மேல் கொஞ்சம் வருமானம் உத்தமம். அநியாயமாய் வருது, ஒரே நாளில் 5 லட்சம் ரூபா கிடச்சிச்சிங்க, அடேங்கப்பா அதை கொண்டு ஆண்டவர் கொடுத்துட்றேன், அது சந்தோஷப்பட மாட்டேன். கொஞ்சம் தான் வருது, நான் கொஞ்சம் தான் காணிக்க கொடுக்குறேன், எனக்கு கொஞ்சம் தான் வருது, அதில் கொடுக்குறீங்க பாருங்க, அதுதான் சந்தோஷம். கைகளை தட்டுங்க பார்க்கலாம், ராமேட் சொல்லுங்க. அல்லேலூயா. நீதியின் மேலே எப்படி இருக்கணும்? பசிதான். இப்போ வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். பாருங்கள், நியாயமான கூலி கிடைக்கிற. இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறது எனக்கு வேலை இல்லை, அது இல்லை, நான் எவ்வளவோ தேடிடுறையா கிடைக்கல. வேதத்தில் ஒரு அழகான ஒரு சப்ஜெக்டை பரிசுத்த ஆவியானவர் இயேசு மூலமாக எழுதி வைத்திருக்கிறார். வாசிங்க, மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம். மற்ற 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம தியானிப்போம். பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்திற்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். அதிகாலை என்பது ரொம்ப முக்கியம். யோசுவாவுடைய வெற்றிக்கு மெயின் காரணம் என்னதான்? அதிகாலை. இப்போ இந்த அதிகாலை எப்போன்னு அந்த பைபிள்ல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. நமக்கெல்லாம் அதிகாலை எப்போங்க? 5 மணி வேற, 3 மணி வேற. பாருங்க, இன்னைக்கு நம்ம ஆண்டவர் சொல்லி தர போறாரு அதிகாலை எப்போன்னு. வாசிங்க அடுத்த வசனம். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு 1 பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினான். பாருங்க, அனுப்பினான். 3ஆம் மணி வேலையிலும். அப்ப 3ஆம் மணி அதிகாலை இல்ல, அதுக்கு முன்னாடி 12 மணி பிறந்த உடனே அடுத்த நாள் வந்துருச்சு. நமக்கெல்லாம் அதெல்லாம் மிட் நைட்டு. ஆனா பைபிள் படி அதான் அதிகாலை. ஏன்னா 3 மணி வந்தா அப்ப 2வது வேலைக்காரனை கூட போயிட்டாரு. அப்போ இவர் எவ்வளோ திராட்சை தோட்டத்தில் உள்ள பழத்தை பறிக்கணுங்கிறதுல எவ்வளோ கவனமா இருக்கார் பாருங்க. ஒரு தோட்ட ஓனர் 12 மணி தான், இல்லைன்னா 1 மணி. ஏன்னா 3ஆம் மணி வேலை சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து வாசிங்க. 3ஆம் மணி நேரத்தில் 3ஆம் மணி வேலையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவில் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு. 3 மணிக்கு யாருங்க நிப்பா? இங்க யாருமே 3 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே போக மாட்டோம். ஆனா அந்த நாட்கள் இருந்திருக்குது. எத்தனை மணிக்கு? 3 மணிக்கு. இன்னைக்கு கீழே இருக்கு பாருங்க. அடுத்து, நீங்களும் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேலையிலும். 9ஆம் மணி. இப்ப லாஸ்ட். இப்ப என்னது? ஃபர்ஸ்ட் 12 மணி, அதான் அதிகாலை. பிறந்த உடனே 1 மணிக்குள்ள அதிகாலை. அப்படி பைபிள் படிக்க நான் நேற்று தியானிச்சேன் ட்ரெயினில் வரும்போது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ 3ஆம் மணி தான் அடுத்த ஸ்டெப்பு.
6ஆம் மணி அடுத்த ஸ்டெப்பு, அப்புறம் 9ஆம் மணி அடுத்த ஸ்டெப்பு. 4 ஸ்டெப்பு தேடுறாரு பாருங்க. தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் வேலை இருக்கு, வாரீங்களான்னு கூப்பிடுறாரு பாருங்க. அடுத்து வாசிங்க. 11ஆம் மணி வேளையிலும் 11ஆம் மணி வேலை. இப்போ வந்துருச்சுங்க கடைசி ஸ்டேஜ். ஏன்னு சொன்னா 12 மணிக்கெல்லாம் எல்லாம் முடிஞ்சிடும். 12 மணிக்கு காலையில போய் சந்திக்கிறாரு வேலைக்காரனை, மதியானம் 12 மணிக்கெல்லாம் முடியுது. அதனால தான் பின்னாடி இருக்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா, என்ன கேட்டிருப்பாங்கன்னா, வாசிங்க 12 சாரி பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம். பிந்தி வந்தவங்க எத்தனை மணி? 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். 11 மணி. இவங்க எப்போது வந்து வேலை செய்கிறாங்க? அதிகாலையிலிருந்து 12:30 வேலை செய்கிறாங்க. இப்போ இவங்க வேலை செஞ்சுட்டு வர்றவங்களுக்கும் ஒரே கூலி தான். லாஸ்ட்ல வேலை செஞ்ச 1 மணி நேரத்துக்கும் ஒரே கூலி. அதனால தான் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் தயாளனா இருக்கிறேன். நான் உன்கிட்ட பேசிதானப்பா வேலைக்கு கேட்டேன். உன்கிட்ட காலையில் உன்னை சந்திக்கும் போது என்ன பேசினேன்? நாள் ஒன்றுக்கு 1 ரூபா கூலி தானே பேசினேன். ஆமாம், நீ வேலை செய்ய வேண்டியதானே. நீ எதுக்கு இன்னொருத்தரை போய் பார்த்துட்டு உனக்கு எவ்வளோ தருவேன்னு சொன்னாரு? நீ இப்போ தானே வந்த, அது ஏன் உனக்கு அந்த வேலைன்னு கேட்குறாரு. நான் ரொம்ப நாள் அந்த கடையில் தான் இருக்கேன். நீ உண்மையா இல்லை, நீ நேர்மையா இல்லை, நீ நீதியா இல்லை, அதனால தான் உனக்கு சம்பாத்தியம் இல்லை. கர்த்தர் ஏன் உனக்கு தரல? உனக்கு விளையாட்டுத்தனம், உனக்கு பிசினஸ்ல உண்மை இல்லை, விசுவாசம் இல்லை, நேர்மை இல்லை, நியாயம் இல்லை. அவன் 1 மணி நேரம் செஞ்சாலும் நியாயமா செய்யறான். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ராமேஷ் சொல்லுங்க. அவன் செஞ்சது 1 மணி நேரம் தான். அந்த 1 மணி நேரத்திலையும் என் முதலாளிக்கு உண்மையா செய்யணும். அவங்க செஞ்ச அளவு நானும் செய்யணும். இத்தனை பாக்கெட் போடணும்னா அவங்க 500 பாக்கெட் போட்டிருக்காங்கன்னா நானும் இந்த 500 பாக்கெட் போடணும்னு பிரயாசப்பட்டிருக்கான். இவன் என்ன, இப்பதானே வந்தான், நேத்தான வந்தான். நான் எப்போதுலேருந்து வேலை செய்கிறேன், காலையில இருந்து செய்கிறேன். இவனுக்கு எவ்வளோ கூலி கொடுக்காருன்னு பார்க்குறேன். அதனால தான் அவர் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு பாருங்களேன். அடுத்த வசனத்தை வாசிங்கன்னு. அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்திற்கு சம்மதிக்கவில்லையா? நீ 10,000 சம்பளம் பேசிதானப்பா வந்த, நீ 15,000 சம்பளம் பேசி தானே வந்த. நான் எனக்கு வேலை சீக்கிரம் முடியணும், அதனால நான் அவனை வேலை கழிச்சிருக்கிறேன். நான் எவ்வளோனா கொடுத்துட்டு போறேன், உனக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்குறாரு. இன்னைக்கு எல்லாரும் அப்படித்தாங்க கேட்குறோம், எல்லாம் அப்படித்தான் கேட்குறோம். எங்க கம்பெனி ரன் பண்ணணும், கம்பெனியில் ப்ரொடக்ஷன் பெருசாகணும், ப்ரொடக்ஷனை அனுப்பணும், ப்ரொடக்ஷன் அனுப்புனாதான் பணம் வரும். இப்போ அங்கே ஏற்கனவே 500 பேர் வேலை செய்கிறாங்க, இன்னும் 100 பேர் தேவைப்படுது. ஓனர் என்ன பண்ணுறாரு? ரோட்டில் போய் நிற்கிறாரு, காலைல 5 மணிக்கு போய் நிற்கிறாரு, மத்தியானம் போய் நிற்கிறாரு. ஐயோ இந்த வேலை செய்யணுமே, திராட்சை தோட்டத்தை பிடுங்கணுமே, ஆத்துமா அறுவடை ஆகணுமே, யார் வருவான்னு போய் உனக்கு சம்பளம் தாரேன்னு கூப்பிடுறாரு. இவன் போய் அந்த நான் உண்மை சொல்றேன், இது சும்மா சம்பளம் கொடுத்துருக்க மாட்டாரு, அவன் உண்மையா செஞ்சதுனால கொடுத்துருப்பார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு நிறைய பேர் அந்த நீதி இல்லை, அடுத்தவனே பார்த்துட்டு இருக்கிறது. இப்போதான் ஊழியத்துக்கு வந்தாரு. நான் எவ்வளோ காலம் ஊழியத்தில் இருக்கேன், எனக்கு ஒன்றும் சந்திக்கப்பட மாட்டேது. நீ 1 மணி நேரம் செஞ்சாலும் உண்மையா செய், நீ 10 நிமிஷம் செஞ்சாலும் உண்மையா செய். அதனால தான் அவர் சொல்றாரு. அடுத்த வசனம் வாசிங்க. உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ, உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கு கொடுப்பது என்னுடைய இஷ்டம். எவ்வளவு கொடுத்தானே சொல்லல, ஆனா இவன் அதுக்குள்ள கேட்டான், உனக்கு எவ்வளவு தரேன்னாரு. ஐயா உனக்கு எவ்வளவு கொடுத்தாரு, உனக்கு எவ்வளவு கொடுத்தாரு, நீ எப்போ வந்த தாம்பரத்துக்கு, அதுக்குள்ள வீடு வாங்கிட்டியா, 1 வாங்கினியா, 2 வாங்கினியா, நாசமா தான் போவேன். நீ எதுக்கு அடுத்தவனை பாக்குற? நீ கர்த்தருக்கு உண்மையாயிரு, நீ நீதியாயிரு, அவர் தருவார். தாங்க வந்தான், அநியாயம் கொள்ளாதீங்க, நானும் தாங்க வரேன், எனக்கு ஒரு வியாபாரம் நடக்க மாட்டேது. நீ சரியில்லை, நீ உண்மை இல்லை. பிஸ்னஸ்ல ஒரே நாள்ல கோழியை அடிச்சு ஆட்டை அடிச்சு முங்கம் போட்டு 1 நயா பைசாக்கு பிரயோஜனம் இருக்காது. நீ உண்மையா இருந்து பாரு, நீ உனக்கு காட்டுற உன் பிஸ்னஸ்ல நீ உண்மையா இருந்து பாரு. நான் ஊழியத்தில் உண்மையா இருக்கிறேன், எனக்கு தெரியும் என்கிட்ட காசு இருக்கு, அதை எடுத்து செலவு பண்ணக்கூடாது, இது ஆண்டோடைய பணம். அந்த உண்மைக்கு தான் கர்த்தர் சொல்றார், நீ பாக்கியவான்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா.
படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரெயினில் அந்த அளவு ஒரு உண்மையிலே நான் ஏசியில் போட்டதுக்கு கத்தருக்கு நன்றி சொன்னேன். நைட்டெல்லாம் அந்த வார்த்தை ஏன்னா பாருங்கள், அந்த காலத்தில் பொழுது விடிந்து எத்தனை மணி பாருங்களேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம். நம்ம நிறைய வசனத்தை அப்படி ஸ்கிப் பண்ணி போகிறதுனால நமக்கு நிறைய தெரிய மாட்டுது பாருங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கும், பொழுது விடிந்து 3ஆம் மணி நேரமாய் இருந்தது அப்படி இருக்கும். அவங்க எல்லாம் பரிசுத்த ஆவியில நிரப்பப்படுவாங்க. 15 வாசனிங்க. நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல, பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையா இருக்கிறது. 3ஆம் மணி வேலை. அப்போ 3 மணிக்கு பொழுது என்ன பண்ணிச்சு? அப்போ இப்போ 5 மணி தான் விடியுது. அதனால தான் அந்த கால கட்டத்தை அப்படி எழுதியிருக்கிறாங்க. அப்போ அதிகாலை என்பது பைபிள் படி இயேசு கிறிஸ்துங்க சொன்ன ஊமையின்படி 12லிருந்து 1. அப்போ ஏற்கனவே 2 மணி நேரம் வேலை செஞ்சுட்டான். இப்போ 3ஆம் மணி நேரத்து வேலைக்கு ஆளை கூட போயிட்டாரு. ஏன்னா திராட்சை தோட்டத்தில் வேலை இருக்குது, வேலை இல்லை, சென்னையில் வேலை இல்லை, என்னால் சம்பாதிக்க முடியலன்னு சொன்னால் அவனை மாதிரி ஒரு நல்லவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. எனக்கு அப்படி வருது சொல்கிறதுக்கு. உங்கள் முகத்தெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக சொல்கிறேன். வேலையே இல்லைங்க, கம்பளமே இல்லைங்க. சொல்லாத, குப்பை எடுத்து அப்படி போட்டாலும் உனக்கு காசு கிடைக்கும். கை தட்டுங்க பார்க்கலாம். கிராமத்தில் இல்லைன்னா கூட ஒத்துக்கலாம். ஆனால் சென்னையில் சம்பாதிக்க தெரியாதுன்னு சொல்கிறவங்க நீங்கள் டி நகரில் போய் ரங்கநாத ஸ்ட்ரீட்டில் பாருங்கள். நான் வியாபாரம் பண்ணியிருக்கிறேன். பகலில் எல்லாம் கஸ்டமர்கள் வருவாங்க கடைக்கு, நைட்டு 9:30க்கு மேலே வியாபாரிகள் தான் வருவாங்க. விடிய விடிய வேலை நடக்கும். ஏன்னா எங்களுக்கும் காலையில் 5 மணி தான் முடியும் வேலை. அட்டை எடுக்கிறவங்க, குப்பை எடுக்கிறவங்க, கோணி எடுக்கிறவங்க, என்ன மாதிரி கோணி வியாபாரி, டின் எடுக்கிறவங்க, ஸ்கிராப் எடுக்கிறவங்க எல்லாம் நைட்டு தான் எடுத்து வெளியே போட முடியும். பகலில் போட முடியாது, வண்டி வராது. நைட்டு பார்த்தா ஒரே லாரியுமா நிற்கும், ஒரே கேண்ட்ரு வேனாக நிற்கும், இந்த பக்கம் சின்ன டாடா ஏஸாக நிற்கும், போலிரோவாக நிற்கும், வண்டியே போக முடியாது. சரக்கு இறக்கிறதுக்கு வர்றது எல்லாமே நைட்டு தான். நம்ம நல்ல லக்ஸரியான லைஃப்பை விரும்புகிறோம், ஒரு சேஃப்டி இல்லாமல். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், நீதியின் மேல் பசிதாகும். அப்போ நீதிக்கு தான் வேல்யூஷன் ஜாஸ்தி. கொஞ்சம் வருமானமே பரவாயில்ல, அது உத்தமம். கண்களை மூடுவோம்.